இன்னும் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கு. சரி, அன்பானவர்களே, போன முறை இறை வார்த்தையை பற்றியும் உண்மையான திருச்சபையாகிய கத்தோலிக்க திருச்சபையை பற்றி நான் போன வாட்டி பேசினேன் இல்லைங்களா? இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய நேரம் நம்மளை இந்த கேள்வி கேட்பாங்க, பிரிவினை சபைகள் இந்த கேள்வி கேட்பாங்க, எதற்காக இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க? இறந்தவர்களுக்காக ஏன் ஜெபிக்கிறீங்க? அது வீணாச்சே, அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கூடாது, கல்லறைக்கு போகக்கூடாது அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து பதில் தரப்போறேன். ஓகே, பைபிள்ல இருந்து நான் பதில் தரப்போறேன். ஏன் இறப்பு, எதற்காக உத்தரிக்கிற ஸ்தலம், எதற்காக நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும்? இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாசம் இல்லையா? தாய் திருச்சபையில நமக்கு ஒரு அழகான மாதத்தை கொடுத்து ஏன் இதை யோசிக்க சொல்றாங்க? சாதாரணமாவா? இல்ல. கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது அவர் சாவை படைக்கவில்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயானா ஒன்றும் இல்லை பிள்ளைங்களா. அல்லேலூயானா என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட்னு அர்த்தம். அது அவங்க எபிரேயத்தில் சொல்றாங்க இல்லையா? ஹல்லேலூயா அப்படின்னா பிரைஸ் தி லார்ட், அவ்வளோதான். இங்கிலீஷில் பிரைஸ் தி லார்ட், எபிரேயத்தில் அல்லேலூயா, அவ்வளோதான். இப்போ நம்ம தமிழில் சொல்லலாம், ஆண்டவரே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் இல்லையா? இயேசுவே நாங்கள் உம்மை புகழ்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதனால அல்லேலூயா சொல்றதுனால ஒரு தப்பும் இல்லை. அதனால தைரியமாக நீங்கள் சொல்லலாம். கத்தோலிக்க திருச்சபையில் தான் இதை முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா பின்னாடி வந்த சபைகள் நம்மளை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, பரவாயில்ல. அப்புறம் நம்ம சொல்றதை விட்டுட்டோம், இப்போ அவங்க மட்டும் சொல்றாங்க இல்லையா? ஓகே, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? வெரி குட். சரி, அப்ப ஆண்டவர் இறப்பை படைக்கவில்லை. ஆண்டவர் நாம் அழிய வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. ஆண்டவர் நம்மளை அவ்வளவு அதிகமா அன்பு செய்யறதுனால இந்த பிள்ளைகளை படைத்து இவங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும், இவங்க கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது, இவங்களுக்கு சோதனையே இருக்கக்கூடாதுன்னா படைச்சார் ஆண்டவர். அப்புறம் எப்படி ஃபாதர் சாவு உலகத்துக்குள்ள வந்துச்சு? எப்படி இந்த கஷ்டம் வந்துச்சு? எப்படி இந்த வேதனை வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பைபிள் வச்சிருக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? நான் வசனம் சொல்லும்போது படிப்பீங்களா? டக்குன்னு எடுத்து சாலமோனின் ஞானம் 1வது அதிகாரம் 13 to 15 வசனங்கள் யாராவது வாசிங்க. சாலமோனின் ஞானம் இணைப்பு நூல் இருக்குமா? சில பேர் பழைய ஏற்பாடு முதல்ல தேடுறீங்க. சாலமோனின் ஞானம் 1வது அதிகாரம் 13 to 15 வசனங்கள். சீக்கிரம் எடுங்க. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. சூப்பர்ல, கவனிச்சிங்களா? அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அம்மா மறுபடியும் வாசிங்கம்மா. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. போதுமா? அப்ப தற்கொலை பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். அதனாலதான் பாவம். ஏன்னா கடவுளுக்கு தற்கொலை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கடவுள் சாவை உண்டாக்கவே இல்லை. அவர் கடவுள் உண்டாக்கல. யார் உண்டாக்குனான்னு கேள்வி இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். வாசிங்கம்மா. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை, இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். கவனிச்சிங்களா? நம்ம எல்லாரும் அழியாம கடவுளோட சந்தோஷமா வாழணும்னு படைச்சாரு. ஆனா அந்த கஷ்டத்தையும் பிரச்சனையும் படைச்சது யார்? வாசிப்போம், வாசிங்கம்மா. உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. இந்த உலகத்துல நச்சு தருகிற எதுவுமே இல்லையா? கடவுள் படைச்ச பொழுது பாம்பு கிட்ட கூட விஷம் இல்லையா? கடவுள் படைச்ச பொழுது காட்டு மிருகங்கள் கூட மனிதர்களை வேட்டையாடவில்லையாம். பைபிள் இருக்கு. காட்டு விலங்குகள் கூட புற்பூண்டுகளை தான் சாப்பிட்டதாம். தொடக்க நூல் புத்தகத்தில் இருக்கு, 1வது அதிகாரத்தில் இருக்கு மற்றும் 9வது அதிகாரத்தில் இருக்கு. கடவுள் படைத்த பொழுது சிங்கம் புலி கூட புல் பூண்டுகளையே தின்றதாம். பைபிள் இருக்கு. ஆமா, கடவுள் படைத்த பொழுது இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் தீங்கு செய்யவே இல்லை.
ஆமா, எவ்வளவு அழகா இருக்குல்ல பைபிள். அந்த டைம்ல யாரும் நான் வெஜிடேரியனே இல்லையா, எல்லாருமே வெஜிடேரியன் தானா, நான்வெஜ்ஜே கிடையாதான். ஏன்னா யாரும் யாரையும் கொல்லவே இல்லை, ஆடு மாடுகளை கூட கொல்லலை. பைபிள் இருக்கு பிரியமானவர்கள், நீங்க அப்புறமா வாசிங்க. 1வது அதிகாரத்தில் இருக்கு, தொடக்க நூல்ல 9வது அதிகாரத்தில் இருக்கு. பெரிய ஒரு வெள்ளம் வந்து இந்த உலகத்தை அழிச்சது இல்லையா, அதற்கு பிறகுதான் ஆண்டவர் நான்வெஜ் அலோவ் பண்ணார். அது வரைக்கும் நான்வெஜ்ஜை அலோவ் பண்ண எல்லாருமே யாருமே யாரையும் கொல்லல, யாரும் யாரையும் சாகடிக்கல, காட்டு விலங்குகள் கூட அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கல, எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆண்டவர் 2வது வாட்டி இந்த உலகத்துக்கு வரும்பொழுது கூட இந்த உலகம் அப்படிதான் மாறுமா, இந்த உலகம் அதே போல மாறும் என்று பைபிள்ல போட்டிருக்கு. ஓகேவா, நம்ம அப்புறமா வாசிக்கலாம். வாசிங்கம்மா. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. அப்ப கீழுலகம்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அது மண்ணுலகில் இல்லை. எந்த சண்டை, எந்த பிரச்சனை, எந்த கண்ணீர் எதுவுமே இல்லை. பசங்களாம் பார்க்குறாங்க, என்ன ஃபாதர் அப்போ இயேசு படைச்சப்போ எக்ஸாம் இல்லையா ஃபாதர்? இல்லவே இல்லை. இயேசு படைச்சப்போ எல்லாமே உலகத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் இந்த உலகத்துக்குள்ள கண்ணீர் வந்துச்சு? ஏன் இந்த உலகத்துக்குள்ள கஷ்டம் வந்துச்சு? நான் சொல்றேன். அம்மா 2வது அதிகாரம் 23, 24 அதே புத்தகம் 2வது அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிங்க. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். தம் சொந்த இயல்பிலேயே, தம் சொந்த உருவிலேயே கடவுள் மனிதர்களை படைத்ததால் மனிதர்களை அழிவுறுவதற்காக ஆண்டவர் படைக்கவில்லை. மனுஷங்களை அழிக்கிறதுக்காக கடவுள் படைக்கல. அப்ப எப்படி சாவு வந்துச்சு? இப்ப உங்களுக்கு பதில் கிடைக்கும். வாசிங்கம்மா. ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாத்தானுடைய பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாவு உலகில் நுழைந்தது. உலகில் நுழைந்தது. 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 தொலைந்தது மாதிரி என் காதுல விழுந்துச்சுமா இல்லையா? சாத்தானுடைய பொறாமையால தான் இந்த உலகத்துக்குள்ள என்ன வந்துச்சு? சாவு வந்துச்சு. புரியுதா பசங்களா? இப்போ அப்ப சாவை கொண்டு வந்தது யாரு? சாத்தான். வெரி குட். தற்கொலை செய்யறவங்க யாருக்கு துணை போறாங்க? சாத்தானுக்கு துணை போறாங்க. இந்த கொலை செய்யறானுங்களே அவங்கெல்லாம் யாருடைய கைக்கூலிங்க? சாத்தானுடைய கைக்கூலிங்க. அடுத்தவங்களை துன்புறுத்துறாங்க இல்லையா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சாத்தானுடைய கைக்கூலிகள். பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் வாழ்றதுக்காக பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ பிறந்திருக்கிறோம். நாம் யாருமே சாக பிறக்கவில்லை. அதுதான் இந்த மாதத்தினுடைய தலைப்பு. நவம்பர் மாசத்தினுடைய தலைப்பு வந்து சாவு கிடையாது. நம்ம யாருமே சாவதற்காக ஆண்டவர் படைக்கல. நம்ம எல்லாரும் நித்தியத்திற்கும் வாழ்வதற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஒரு முறை கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. சோகமா இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும். நீங்க நினைக்கிறீங்க எக்ஸாம்லாம் கஷ்டம். எக்ஸாம்லாம் கஷ்டம் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ஈஸி. சாத்தானுடைய பிள்ளைங்களுக்கு தான் எக்ஸாம் கஷ்டம். யாருக்கு கஷ்டம்? சாத்தான் பிள்ளைங்களுக்கு தான் எக்ஸாம் கஷ்டம். ஏன் தெரியுமா? எக்ஸாம் யாருக்கு? எக்ஸாம் படிச்சு நீங்க தான் நல்லா இருக்க போறீங்க. அப்ப கடவுளுடைய பிள்ளைங்களுக்குலாம் எக்ஸாம் எப்படி இருக்கும்? பிடிக்கும். எக்ஸாம் பிடிக்கும், படிக்க பிடிக்கும். சாத்தான் பிள்ளைங்களுக்கு புக்கு பார்த்தா பிடிக்காது இல்லையா? உங்களுக்கே தெரியும் யார் சாத்தான் பிள்ளைன்னு, யார் கடவுளுடைய பிள்ளைங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவரே, அப்ப ஏன் இந்த உலகத்துக்குள்ள சாவு இருக்கு? இந்த சாவை எப்படி ஜெயிக்கிறது? இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? இதை சொல்லதான் வந்தார். எபிரேயர் 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்கம்மா. எபிரேயர் 2:15 வசனம் வாசிங்கம்மா. எபிரேயர் 2:15 வேகமா எடுக்கிறீங்களா? நீங்க சுறுசுறுப்பா எடுக்க மாட்டீங்க பைபிளை. வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால், வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவிப்பதற்காகவே விடுவித்தார். யாரு? இயேசு.
இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாருக்குமே சாவு பயம் ஜாஸ்தி. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன பயம்? சாவு பயம் ஜாஸ்தி. இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, கடவுள் சாவை படைக்கல, ஆனா இந்த மனுஷங்களோ சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுடைய தூண்டுதலால் பாவம் செய்து இவர்கள் சாவை சம்பாதித்து விட்டார்கள். ஆகவே இவர்களை மறுபடியும் சாவிலிருந்து விடுவிப்பதற்காக, சாவு பயத்திலிருந்து இவர்களை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தாரு? சாவு இல்ல, நீங்க யாரும் சாக மாட்டீங்க, நீங்க நித்தியத்திற்கும் சந்தோஷமா வாழ போறீங்க மகனே மகளே, அதனால சாவை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நம்மை போலவே மரித்து நமக்கு காட்டினார். பாத்தீங்களா, நான் மரித்துட்டேன், ஆனா சாவு என்னை வச்சுக்க முடியாது, நான் உயிர் தெழுந்தேன். அவர் கடவுள் என்பதனால் மட்டும் உயிர் தழல. கடவுள் என்ன, இயேசு என்ன தெரியுமா சொல்ல வந்தாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உயிர்ப்பு உண்டு. நம்ம தாத்தா பாட்டிங்க மூத்தவர்கள் எல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க, எல்லாருக்குமே உயிர்ப்பு உண்டு, நம்ம யாரும் சாக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது, அதுதான் நான் இன்னைக்கு பேச போறேன். கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, எப்படி உயிர்ப்பு கிடைக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எப்படி எவ்வளவு அழகா மாறும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். சரி, எடுத்துக்கோங்க. யோவான் 11:25. வேகமா எடுங்க. யோவான் 11. நீங்க பைபிள் வச்சிருக்கீங்களா? வெரி குட், எடுங்க, வேகமா எடுங்க. யோவான் 11:25 எடுங்க. செல்போன்ல எல்லாம் பார்க்க கூடாது, அதெல்லாம் பாவம். சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் வரணும். நீங்க டிராவல், ட்ரெயின்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, அப்ப திடீர்னு ஒரு பைபிள் வசனம் நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி டைம்ல நீங்க செல்போன் யூஸ் பண்ணலாம். ஆனா சர்ச்சு, வீட்டில் பிரேயர், அந்த மாதிரி நேரத்தில் செல்போன்ல பைபிள் பார்க்கிறது மிகப்பெரிய பாவம். யோவான் 11:25 வாசிப்போம். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. ஏதாவது ஒரு குழந்தை வாசிக்கிறோமா? வாசிங்கம்மா. அவர் வேளை சத்தம் கேட்கலன்னா நீங்க வாசிங்க. உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். எவ்வளவு அழகான வசனம் இல்ல? இயேசு சொல்றாரு, யாருக்கெல்லாம் என் மேல நம்பிக்கை இருக்கோ, உட்காருங்கம்மா, யாருக்கெல்லாம் என் மேல நம்பிக்கை இருக்கோ அவர்கள் இறந்தாலும் வாழ்வார்கள். நம்ம சாவறதுக்காக ஆண்டவர் படைக்கல, நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ போறோம், புன்னகையா வாழணும் இல்லையா? இந்த உலகத்துல கஷ்டம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்மளா உருவாக்கிக்கிறது தான். நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலி வாங்குகிறவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு மாதத்தில் 1 கோடி சம்பாதிக்கிற பிசினஸ் மேன் கவலையாக இருக்கிறான். 500 ரூபாய் வாங்குறவங்க கூட நிம்மதியா இருக்கிறாங்க, ஆனா 1 கோடி சம்பாதிக்கிற பிசினஸ் மேன் நிம்மதியே இல்லாம இருக்கிறான். பாத்தீங்களா? பணம் நிம்மதி கொடுக்கல. எது நிம்மதி, எது உண்மையான சந்தோஷம்? ஏன் என் வாழ்க்கை இப்படி இல்லை? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாததான் பிரச்சனை. சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார், ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் எனக்கு மறுவாழ்வை கொடுக்க போகிறார். மனுஷங்க யாருமே சாக மாட்டாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அழியாத ஒரு உடலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உடல்ல 3 விஷயம் இருக்கு, நல்லா கவனிங்க. நான் வசனம் சொல்றதுக்கு முன்னாடி கவனிங்க. இந்த உடல்ல 3 விஷயம் இருக்கு. இந்த உடலை நீங்க பிரிக்கலாம். என்ன தெரியுமா? உடல்ல ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? ஆன்மா. 2வது உடல், 3வது உயிர். இந்த 3ம் தான் இந்த உடல். இந்த உடம்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ஆன்மா, உடல், உயிர். சரியா? இது 3 சேர்ந்தது தான் இந்த உடல். உயிர் எல்லாருக்கும் பொது, மிருகத்துக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கு, எனக்கு இருக்கு. இப்ப உயிர் எல்லாத்துக்கும் பொது, உடலும் பொது. ஏன்னா மிருகத்துக்கும் உடல் இருக்கு, எனக்கும் உடல் இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு இருக்கு. என்னது அது? அதான் ஆன்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர், ஆன்மா இருக்குன்னு எப்படி தெரியும்?
எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் ஆடையின்றி இருந்தான் இல்லையா? அப்ப நாய் இருந்துச்சு, குரங்கு இருந்தது, யானை இருந்தது இல்லையா? ஆனா இப்ப மனுஷன் பாருங்களேன், வளர்ந்துட்டான் இல்ல? இப்ப மனுஷன் ஆடையோடு இருக்கிறான், வளர்ச்சி பெற்று இருக்கிறான், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாய் இன்னைக்கும் நாயா தான் இருக்கு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குரங்கு இன்னைக்கும் குரங்கா தான் இருக்கு இல்லையா? 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புலி இன்னும் புலியா தான் இருக்கு. அவங்க வளர்ச்சி பெறவே இல்லை. ஆனா வளர்ச்சி யார் மட்டும்தான் பெறா? மனிதன் மட்டும்தான் வளர்ச்சி பெறுகிறான். ஏன் அப்படின்னா, அவனுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த கிஃப்ட் தான் ஆன்மா. அந்த கிஃப்ட் தான் ஆன்மா. அந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கு. அதனால தான் கடவுள் சொன்னார், மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 16:26. வேகமா எடுங்க, வேகமா டக்கு டக்குன்னு எடுக்கணும். வசனம் சொன்ன உடனே நீங்க இன்னும் ட்ரெயின் ஆகல. மத்தேயு 16:26 வாசிமா. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்து விட்டால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? இந்த மனுஷன் உலகத்துல எதை வேணாலும் ஜெயிக்கலாம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனா அவன் ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு எந்த பலனும் இல்லை. ஏன்? கடைசியில ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறார். அந்த கிஃப்ட் தான் பரலோக வாழ்வு. இது உண்மையா? உண்மை. இயேசு பிறந்தார், அது உண்மை. இயேசு மரித்தார், அது உண்மை. இயேசு உயிர்த்தார், அதுவும் உண்மை. அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லோருமே உயிர் தெழுவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய நாம் யாருமே மண்ணோடு மண்ணாய் போவதற்காக படைக்கப்படவில்லை. பணக்காரனும் ஒரு நாள் சாவான். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? பணக்காரன் சாவானா சாவ மாட்டானா? ஒருத்தனுக்கு அப்படியே லட்சம் கோடி இருக்கு, ஒருத்தங்கிட்ட சாவானா சாவ மாட்டானா? அவனும் சாக தான் செய்வான் இல்லையா? ஒருத்தர்கிட்ட பணமே இல்லை, கஷ்டப்படுறார், அல்லது சாலையில் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து பிழைக்கிற ஒரு நபராக இருக்கலாம், அவரும் சாகிறார், அவரும் இறக்குறார் இல்லையா? 2 பேரோட உடம்பு எதுக்குள்ள போவோம்? எதுக்குள்ளமா? மண்ணுக்குள்ள தான் போவோம். 2 பேர் உடம்பையும் புழு அரிக்கும். 2 பேர் குடலையும் புழு தின்னும் இல்லையா? குடலை தான் முதல்ல தின்னுமா புழு. குடலு, கண்ணு, நாக்கு, மூளை, இதை தான் ஃபஸ்ட்டு காலி பண்ணும் புழு. பணக்காரனையும் புழு தின்னும், அந்த ஏழையையும் புழு பாரபட்சம் வைக்குமா? ஐயோ இவர் ரொம்ப பணக்காரர், இவர் வாழ்ந்தப்போ கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்தார், அதனால் இவரை விட்டுருவோம், இவர் ஏழை, இவரை மட்டும் நம்ம தின்னலாம். புழு விடுமா? விடாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே நிலைமை தான் இல்லையா? நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்முடைய அழகான முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போவே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரியுமா? வேணா மூஞ்ச மட்டும் எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. நம்ம மூஞ்ச எக்ஸ்ரே எடுத்து வீட்டில் ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டினீங்கன்னா போனதுக்கப்புறம் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போவே. அப்போதான் இந்த மூஞ்சிக்கு ஓவராக பவுடர் போடுறதெல்லாம் நிறுத்துவோம் இல்லையா? ஓவராக மேக்கப் பண்ணுறதெல்லாம் அப்போ தான் நிறுத்துவோம். ஒரே ஒரு எக்ஸ்ரே, தயவு செய்து எக்ஸ்ரே கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. நான் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது அந்த டைமில் இல்லை, ஆனால் இப்போவே பார்த்துடலாம். எக்ஸ்ரே எடுத்தால் மூஞ்சி தெரிஞ்சிடும், சூப்பராக இருக்கும், அழகாக இருப்போம். அவ்வளோதாங்க நம்ம வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ இறப்பு தான் நிச்சயம், இறப்பு தான் நிரந்தரம். அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மண்ணுக்குள்ளே போக போகிறான், புழு தின்ன போது, ஏழையாக இருந்தாலும் போக போகிறான். ஆனால் பைபிள் என்ன தெரியுமா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. மகனே மகளே, நீ இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டால் இந்த அழுகி போற இந்த உடலை, புழு தின்ன போகிற இந்த உடலை, செல் அரிக்க போகிற இந்த உடலை அழியாத உடலாக நான் உனக்கு மாற்றி கொடுப்பேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இதே மூஞ்சி கிடைக்கும்,
இதே அழகு முகம், இதே அழகு உடல் உங்களுக்கு கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். எப்ப தெரியுமா? இயேசுவின் மீது நம்பிக்கையோடு மரித்தால் கிடைக்கும். அப்பதான் பரலோகம் போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. இப்ப இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தல்னா என்ன ஃபாதர்? இயேசுவின் மீது நம்பிக்கை வச்சா எப்படி எனக்கு இந்த உடல் கிடைக்கும்? பவுல் சொல்றாரு, ஒரு சீக்ரெட் சொல்றார். பவுல் சீக்ரெட்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏய் காது கொடு, நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், இல்ல யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இல்ல. பவுல் ஒரு சீக்ரெட் சொல்றாரு. ஆனா என்ன தெரியுமா காமெடி? இந்த சீக்ரெட்டை அவர் எல்லாருக்கும் சொல்றாரு. சீக்ரெட்டை எல்லாருக்கும் சொல்றாரு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றாரு. சீக்ரெட் என்ன தெரியுமா? இப்ப நான் சொல்ல போற வார்த்தை தான். காது கொடுத்து கேட்குறீங்களா? கேட்பீங்களா? நாம் யாருமே சாக மாட்டோம். கை தட்டுங்க. நாம் யாருமே சாக மாட்டோம். அடுத்த வரியில ஒன்று சொல்றாரு, நாம் அனைவரும் வேறு ஒரு உடல் பெறுவோம். என்ன கை தட்ட மாட்டீங்க? சந்தோஷமே இல்லையா? அந்த உடல் இதே மாதிரியே இருக்கும், பார்க்கிறதுக்கு இதே மாதிரி இருக்கும், இதே மூஞ்சி. ஃபாதர் அப்போவாது கொஞ்சம் நல்ல மூஞ்சி வராதா? அதே மூஞ்சி தான் இல்லையா? ஆனா அந்த உடல் அழியாத உடல், இந்த உடல் அழிந்து போகிற உடல். சரியா? அப்போ ஒரு உயிர் கொடுப்பாரு. அது இப்ப இருக்கிற ஆவி போயிடும், இந்த உயிர் போயிடும். இது உலகத்தில் இருக்கிற ஆவி, இது இங்கே போயிடும். அப்ப கொடுக்கிற ஆவிக்கு பேரு தூய ஆவி. என்ன ஆவி? தூய ஆவி கொடுப்பாரு. வேற ஒரு உடல் கொடுப்பாரு. ஆனா இதே ஆன்மா தான். அங்கதான் பிரச்சனை. ஆன்மா இதான். ஆன்மா மட்டும் வேற கிடைக்காது. ஆன்மா எது? இப்போ என் உடம்புக்குள்ள இருக்கிற அதே ஆன்மா தான். நீங்க என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்களேன், கண்ணாடியை பாருங்க. என் உடம்புக்குள்ள இருந்து என் கண்ணு வழியா பார்க்கறது எது தெரியுமா? ஆன்மா. என் உடம்புக்குள்ள இருந்து என் கண்ணு வழியா பார்க்கறது எது? ஆன்மா. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் தான் பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உடல் பார்க்காது, உடல் பார்க்காது. எது பார்க்குது? ஆன்மா தான் பார்க்குது. இந்த ஆன்மா உடம்புக்குள்ள இருக்கு. இறந்த உடனே உடல் அழிஞ்சு போகுது, இந்த உயிரும் இந்த உலகத்திலே போயிடுது. ஆனா எது மட்டும்தான் நிலைச்சு நிற்கும்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு எந்த பலனும் இல்லை. ஆகவே உன் ஆன்மாவை காத்துக்கொள். அதனாலதான் இயேசு உலகத்துக்கு வந்தாரு. மகனே மகளே, நிறைய பேர் இந்த உடலுக்காக வாழ்றாங்க. இந்த உடல்னா என்னது? ருசி. சில பேர் சோறுக்காகவே வாழ்வாங்க, நல்லா சாப்பிடணும் இல்லையா? சில பேருக்கு அதான் பெருசு. சில பேருக்கு நிறைய ட்ரெஸ், நல்ல டிசைனா ட்ரெஸ் போடணும், நல்ல அலங்கார ஆபரணங்கள்லாம் அணியணும், அதான் ஆசை எல்லாருக்கும் இல்ல? நல்ல சுகபோகமான வாழ்க்கை இந்த உடலுக்கு கேட்கிறோம். ஆனா அன்பானவர்களே, இந்த உடல் எதற்குமே உதவாது. இந்த உடல் எதற்குமே உதவாது. இந்த உடல் ஆண்டவர் ஏன் தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? இந்த ஆத்துமாவை காத்துக்கொள்ளத்தான் இந்த உடல். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு மூலதனம். மூலதனம்னா என்ன? மூலதனம்னா என்ன? இதை வச்சு அதை காப்பாத்திக்கும் இல்லையா? அதுக்காக இந்த உடல் இந்த உயிரையும் கொடுத்திருக்கிறார். நான் காப்பாத்தினா என்ன ஆகும்? அழியாத ஒரு உடலையும் அழியாத ஒரு ஆவியையும் ஆண்டவர் எனக்கு இறுதி நாளிலே கொடுப்பார். அப்பொழுது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி, கடவுளோடு வாழப்போகிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்காக ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போனார். நமக்காக ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போனார். நம்பர் 1 எது தெரியுமா? நற்கருணை. என்ன விட்டுட்டு போனாரு? நற்கருணையை விட்டுட்டு போனார் இல்லையா? நற்கருணையில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது என் உடல் சொன்னாரா? ரசத்தை எடுத்து என்ன சொன்னாரு? இது என் ரத்தம். இதை நான் திரும்ப இந்த உலகத்திற்கு வரும் நாள் வரை நீங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள். பைபிள்ல போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல,
25வது வசனத்திலிருந்து 30வது வசனத்திலிருந்து போட்டிருக்கு. என்ன தெரியுமா போட்டிருக்கு? யாரெல்லாம் திருப்பலியில் பங்கெடுக்கிறார்களோ அவர்கள்தான் இயேசுவை உண்மையிலேயே அறிக்கையிடுபவர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நான் கதை விடல, பைபிள்ல இருக்கு. யாரெல்லாம் இந்த திருவிருந்துல பங்கு கொள்றாங்களோ அவங்க தான் இயேசு வரும் வரை அறிக்கையிடுகிற உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. அப்ப திருப்பலியில கலந்து கொள்ளாதவர்கள் இயேசுவை அறிக்கையிடவில்லைன்னு பைபிள்ல போட்டிருக்கு. பாத்தீங்களா? அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையான திருச்சபை. ஏன்னா பைபிள்ல இருக்கு. நீங்க போய் படிங்க. 1 கொரிந்தியர் 11:25 30வது வசனத்துல நான் சொன்னது இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துட்டு போனாரு? அவருடைய உடலையும் ரத்தத்தையும் எனக்கு கொடுத்துட்டு போனார் இல்லையா? அடுத்து ஆண்டவர் சொன்னாரு, நான் சென்ற பிறகு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். உங்களுக்கு நான் யாரை கொடுப்பேன்? ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவார். யோவான் 16வது அதிகாரத்தில் இருக்கு. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவார். அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி நடத்தி செல்வார். 2 விஷயம் ஆண்டவர் விட்டுட்டு போனார் இந்த உலகத்திலிருந்து போகும்போது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது 2 விஷயம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக திருச்சபை வழியாக தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் 2 விஷயம் விட்டுட்டு போனார். ஒன்னு அவருடைய உடல், இன்னொன்னு அவருடைய ஆவி. அதான் தூய ஆவி. இயேசுடைய ஆவிதான் தூய ஆவி. இப்ப புரியுதுங்களா? இந்த உலகத்திலிருந்து நம்ம போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அவருடைய உடல் மூலமாக நம் உடலை அழியாத உடலாக மாற்றுகிறார். அவருடைய தூய ஆவியின் மூலமாக நம் உடலுக்கு உயிர் கொடுக்கிறார். இந்த ஆன்மாவையும் அந்த உடல் அந்த உயிர் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பெரிய உண்மை. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் திருப்பலிக்கு வரோன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் ஆவியானவருக்காக ஜெபிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்காக செய்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த உடல் அழிஞ்சிரும், அதனால என் உடலை சாப்பிடுங்க. இந்த உயிர் போயிடும், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு சாவே இல்லை. அப்ப பவுல் சொன்ன சீக்ரெட் என்னன்னு வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15:51 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:51 வேகமா சீக்கிரம் வாசிக்கணும். மறைபொருளை சொல்லுகிறேன், நாம் யாவரும் சாக மாட்டோம், அனைவரும் மாற்று உரு பெறுவோம். உட்காருமா. அனைவரும் வேறு ஒரு உடல் பெறுவோம். போதுமா? பைபிள் இருக்கா? இப்ப என்ன பிரச்சனை? நான் இப்ப கவனிங்களேன், கவனிங்க. நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக போறோம்னு சொல்றாங்களே, அது உண்மையான சாவு கிடையாதான். அது உண்மையான சாவு கிடையாது. ஏன் அது உண்மையான சாவு கிடையாது? என்னுடைய ஆன்மா என்னைக்கு சாவுதோ அதுதான் உண்மையான சாவு. என்னுடைய ஆன்மா என்னைக்கு சாவுதோ அதுதான் உண்மையான சாவு. அப்ப அது வரைக்கும் எனக்கு சாவு இல்லை. ஏன்னா ஆண்டவர் இந்த ஆன்மாவுக்கு என்ன கொடுப்பாரு? இன்னொரு உடல், இன்னொரு பரிசுத்த ஆவியை கொடுத்து அதே முகம், இப்ப இருக்கிற அதே முகம், அதே உடல் கிடைக்கும். அதனால தான் சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் உயிர்ப்பு உண்டு. சரியா? சரி ஃபாதர், அப்ப செத்தவங்க எல்லாம் எங்க போயிருக்கிறாங்க? அடுத்த கேள்வி. எடுத்த உடனே அவங்க மோட்சம் போல, எடுத்த உடனே நரகத்துக்கு போகல. செத்தவங்க எல்லாம் எடுத்த உடனே மோட்சத்துக்கும் போல, நரகத்துக்கும் போல. அவங்க போன இடத்தோட பேரு பாதாளம். அதுக்கு பேர் என்ன? சரி, அதுக்கு கிரேக்கத்துல ஒரு வார்த்தை இருக்கு, நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். இறந்தவர்கள்லாம் போற ஒரு இடத்துக்கு பேரு கிரேக்கத்துல ஹேடிஸ். ஹேடிஸ் சொல்லுங்க. லேடிஸ் கிடையாதுரா, ஹேடிஸ். HADES, ஹேடிஸ். சரியா? எபிரேய வார்த்தை ஒன்று இருக்கு. இப்ப நான் சொன்னது கிரேக்க வார்த்தை. எபிரேய வார்த்தை ஒன்று இருக்கு. அந்த வார்த்தைக்கு பேரு ஷியோல். ஷியோல்.
இது உங்களுக்கு தெரியுது, ஷெயோல். அந்த இடத்துக்கு பேர் என்ன? பாதாளம். தமிழ்ல என்னது? அவங்க நரகத்துக்கும் போல சொர்க்கத்துக்கும் போல, இறந்தவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? பாதாளத்துல இருக்கிறாங்க. சரி, இயேசு இறந்தாரா? என்னங்கடா, இயேசுவை கொன்னாங்களேடா. அவர் இறந்து அதுக்கப்புறம் உயிர்த்தார் இல்லையா? இயேசு இறந்து எத்தனை நாள் கழிச்சு உயிர்த்தார்? வெரி குட், எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நைட் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி சாப்பாடு. சரியா? இயேசு எத்தனை நாள் கழிச்சு உயிர் தெழுந்தாரு? அந்த 3 நாள் எங்க போனாரு? 3 நாள் எங்க போனாரு? பாதாளத்துல போய் என்ன பண்ணாரு? வெரி குட். பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்ப இறந்தவர்கள்லாம் ஒரு இடத்துக்கு போறாங்கல்ல, அவங்க எடுத்த உடனே பரலோகத்துக்கு போக முடியாது. அவங்க எடுத்த உடனே நரகத்துக்கும் ஆண்டவர் அவங்களை இன்னும் தீர்ப்பிடல. ஏன்னா தீர்ப்பு நாள் கடைசியா தான் வரும். அப்ப நம்மளும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். அது பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு வரப்போகுது. ஆனா அது வரைக்கும் ஆண்டவர் இறந்தவர்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு பேரு ஷெயோல், எபிரேயத்துல, தமிழ்ல பாதாளம். இயேசு அங்க போனாரு. வாசிக்கிறீங்களா? திருத்துதர் பணி 2வது அதிகாரம் 24வது வசனத்துல இருக்கு. வேகமா எடுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். உத்தரிக்கிற ஸ்தலம்னா என்னன்னு புரியும். திருத்துதர் பணி 2:24. வேகமா எடுங்க. ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. மரணத்தால் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. ஏன்னா அவர் மரணத்தையே அழிக்க வந்தவர். மரணத்தையே அழிக்க வந்தவர். இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு போதையில சுத்திக்கிட்டு இருக்கிறோம். பணம் இருந்தா போதும் ஃபாதர், சில பேர் அப்படி சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். போதும் ஃபாதர், சொத்து சேர்ந்துட்டா போதும் ஃபாதர், இல்லையா? உங்களுக்குலாம் என்ன பெரிய கனவு? ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிலாம் பெற்றுட்டு கலெக்டர் ஆகணும். கலெக்டர், இங்கே ஒருத்தர் கலெக்டர் உட்காந்துருக்கிறார். கலெக்டர் இங்கே தான் இருக்கிறார். ஃபாதர் பார்த்துக்கங்க, பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஒரு கலெக்டர் இங்கே தான் இருக்கிறார், இல்லையா? கலெக்டர், டாக்டர்லாம் இருக்கிறீங்க. நம்ம இது மட்டும்தான மோட்டிவ் நினைக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு? இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஆண்டவர் இந்த உலகத்திலேயே நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார், மறு உலகத்திலே எப்படி ஆசீர்வதிப்பார் நான் சொல்கிறேன். அப்போ மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. எபேசியர் 4வது அதிகாரம் 8 to 10 வசனங்கள் வாசிங்க. எபேசியர் 4, 8 to 10. வேகமா, உங்க வேகத்தை நான் பார்க்கிறேன். எபேசியர் 4, 8 to 10. ஆகையால் தான் அவர் உயரை ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார். இயேசு உயிர்த்தவுடன் சிறைப்பட்டவர்களை எல்லாம் மேல் உலகத்திற்கு இழுத்துச் சென்றாராம். வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்கம்மா. மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளை அவர் இறங்கினார் என்று, அவர் மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு இறங்கி சென்றார் என்று பொருளாகும். அப்ப இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்கிறாரு? பாதாளத்துக்கு போனார்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஓகேவா? இன்னொரு வசனம் கொடுக்கவா? பிலிப்பியர் 2:10 வாசிங்கம்மா. பிலிப்பியர் 2:10. வேகமா வாசிங்க. நிறைய வசனங்கள் கொடுக்குற, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பைபிள் தெரியாது. உங்களை குழப்பிடுவாங்க, உங்களை மயக்கிடுவாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 2:10. ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். எத்தனை பேர் கவனிச்சீங்க? கவனிக்காதவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு உஷாரா இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன் இவ்வளவு உஷாரா இருக்கிறீங்க? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அப்ப உண்மையாவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மண்டிடுவார்கள். மன்னவர்னா யாரு? நம்ம எல்லாரும். விண்ணவர்னா பரலோகத்துல சொர்க்கத்துல இருக்கிறவங்க மண்டிடுவாங்க. மன்னவர்னா நம்ம எல்லாரும் மண்டிடுவோம். கீழ் உலகத்தாரும் மண்டிடுவார்கள். யார் அங்க? பாதாளத்தில் மரித்து போனவர்கள்.
உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் இது எல்லாமே சேர்ந்து ஒரே திருச்சபை. இது எல்லாருமே ஒரே திருச்சபை. பரலோகத்தில் இருக்கிற திருச்சபை, பூலோகத்தில் இருக்கிற திருச்சபை, கீழ் உலகத்தில் இருக்கிற திருச்சபை. இவங்க எல்லாரும் யாருக்கு மண்டிடுவாங்க? இயேசுவுக்கு மண்டிடுவாங்க. திருச்சபையில் இருக்கிறவங்க ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கணும். எப்படி நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்க உங்க ஃபாதருக்காக ஜெபம் பண்ற மாதிரி நாம் கீழ் உலகில் வேதனையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கணும். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கணும். ஏன்னா இந்த திருச்சபை என்பது ஒரே திருச்சபை. பரலோகத்தில் இருப்பவர்களும் பூலோகத்தில் இருப்பவர்களும் கீழ் உலகத்தில் இருப்பவர்களும் சேர்ந்தது எல்லாமே ஒரே திருச்சபை. ஆகவே ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டுவது நம்முடைய கடமை. இதுதான் பிரிவினை சபைகளுக்கு புரியாது. புரிஞ்சுச்சுங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களாம் செத்து போயிட்டாங்க, செத்தவங்களுக்காக ஏன் ஜெபம் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் கடைசியில் அதை சொல்லி முடிக்கிறேன். பைபிள்ல யாரெல்லாம் இறந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப புரியுதா? அப்ப இறந்து போன நம்முடைய தாத்தா பாட்டிங்களுக்காக, நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக, மூத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. அதுவே பாவம். ஏன்னா ஒரு காலத்துல நம்மளும் அங்க போறோம். அப்போ உட்காந்து அழுவோம், ஐயோ யாராவது எனக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்களா, இந்த நெருப்புல நான் கஷ்டப்படுறேனே, இந்த வேதனையில நான் கஷ்டப்படுறேனே, யாராவது எனக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு நம்ம எல்லாரும் அப்போ அழுது புலம்புவோம். சரிங்களா? அப்ப அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சரி, அப்போ பாதாளம் ஒன்று இருக்கு. இயேசு பாதாளத்துல போய் என்ன பண்ணாரு? அம்மா சொன்னாங்க, கரெக்டா அந்த வசனத்தை சொன்னாங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 3:19 இயேசு பாதாளத்துக்கு போய் என்ன பண்ணாரு? வாசிக்கலாம் சீக்கிரமா. கவனிச்சிங்களா? காவலில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஆவிகளுக்கு தன் நற்செய்தியை அறிவித்தார். பாதாளத்தில் யாரெல்லாம் இயேசுவை பற்றி கேள்விப்படாமல் மரித்து போனார்களோ அவர்களுக்கு போய் இயேசுவை குறித்த நற்செய்தியை இயேசு அறிவித்து விட்டு வந்தார். இப்ப புரியுதா? அந்த 3 நாள் எங்க போனார் ஃபாதர்? பிக்னிக் போயிட்டாரா? எங்கேயாவது ஆண்டவர் எங்கேயாவது விளையாட போயிட்டாரா? இல்ல, ஆண்டவர் பாதாளத்துல போய் இயேசுவை பத்தி கேள்விப்படாத அந்த மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இறந்து போனவங்க, அவர்களுக்கு போய் நற்செய்தியை அறிவித்தார். உங்களுக்கும் உயிர்ப்பு உண்டு என்கிற நற்செய்தியை அறிவித்து வந்தார். கைகளை தட்டி நன்றி சொல்லலாமா? பார்த்தீங்களா? இவங்க போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணாதன்றாங்களே, இயேசு அங்க போய் என்ன பண்ணிட்டு வந்தாரு? அவங்களுக்கு நற்செய்தியை அறிவிச்சு வந்திருக்கிறார். இவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்கன்னு வேற சொல்றாங்க. நிறைய குழப்பி விட்டுருவாங்க உங்களை. ஏன்னா பைபிள் ஒழுங்கா படிக்காதவங்க. அதனால்தான் உங்க ஃபாதர் அக்கறையா இல்லையா உங்களுக்கு இந்த நற்செய்தி கொடுக்கணும், எங்க மக்கள் இன்னும் நிறைய விழிப்புணர்வு பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர வைக்கிறார். அங்கிருந்து வரேன் நானும், 100 கிலோமீட்டர் நான் வரேன், அங்கிருந்து வரேன். சரி, ரொம்ப முக்கியமான செய்தி, நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த செய்தியை பேசுறாரு? இனிமே உங்க வாழ்க்கையில குழப்பமே வரக்கூடாது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட். ஃபாதர், சரி, அப்ப உத்தரிக்கிற ஸ்தலம்னு ஒன்று இருக்கா ஃபாதர்? அப்ப உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கா? பாதாளம்னு ஒன்று இருக்கே, உத்தரிக்கிற ஸ்தலம்னு ஒன்று இருக்கா? இருக்கு. பைபிள்ல உத்தரிக்கிற ஸ்தலம்ங்கிற பேர் கிடையாது, அந்த பேர் இல்லை. ஆனா அந்த இடத்துக்கு அந்த பேரை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அப்படி ஒரு இடம் இருக்குன்னா இருக்கு. வாசிக்கலாமா? திருவெளிப்பாடு 6வது அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரமா வாசிங்க யாராவது. திருவெளிப்பாடு 6:9 வாசிங்க யாராவது. ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை உடைத்த பொழுது. நல்லா கவனிங்க, பாருங்க எப்படி சொர்க்கம் இருக்குதோ, எப்படி பாதாளம்னு ஒண்ணு இருக்குதோ, அதே மாதிரி என்ன இருக்குது? உத்தரிக்கிற ஸ்தலம்னு ஒண்ணு இருக்குது. பைபிள்ல இருக்கு, வாசிங்கம்மா. கடவுளின் வாக்கை அறிவித்து சான்று பகர்ந்ததற்காக கொலை செய்யப்பட்டவர்களின் ஆன்மாக்களை பலிபீடத்தின் அடியில் கண்டேன். எங்க பார்த்த? பலிபீடத்தின் அடியில். பலிபீடம் அடியில், அதாவது அந்த ஆன்மா, அவங்கெல்லாம் செத்து போனவங்க, அவங்களுடைய ஆன்மாக்கள் எங்க இருக்குன்னா பலிபீடத்துக்கு அடி. பலிபீடம்னா இந்த பலிபீடம் கிடையாது, நீங்க உடனே அப்படி யோசிக்க கூடாது. அவங்க மறைமுகமா ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தினா, அந்த இறந்து போன ஆன்மாக்கள் பரலோகத்துக்கும் போகல, நரகத்துக்கும் போல,
ஆனா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அது பைபிள் என்னன்னு போட்டிருக்கு? பலிபீடத்துக்கு அடின்னு போட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு பேர் போடல. வாசிங்கம்மா, முடியலம்மா, வாசிங்க. அவர்கள் உரத்த குரலில், அந்த ஆன்மாக்கள் உரத்த குரலில், தூய்மையையும் உண்மையும் உள்ள தலைவரே, எவ்வளவு அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. எங்க உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. வாசிங்கம்மா. எவ்வளவு காலம் உலகில் வாழ்வோருக்கு நீ தீர்ப்பு அளிக்காமல் இருப்பீர்? கவனிச்சிங்களா? இந்த உலகத்துல வாழ்றவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த இறுதி நாள் வந்துடும். அப்ப தெரிஞ்சிடும் யார் பரலோகம் போக போறா, யார் நரகம் போக போறான்னு தெரிஞ்சிடும். ஆண்டவரே சீக்கிரம் தீர்ப்பை கொடுங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கொஞ்சம் போட்டு தள்ளுங்க. ஜெபம் பண்றாங்க அவங்க இல்லையா? ஆண்டவரே எப்போ இறுதி தீர்ப்பு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க அவங்க. வாசிங்க. எங்களை கொலை செய்ததன் பொருட்டு எவ்வளவு காலம் அவர்களை பழிவாங்காமல் இருப்பீர் என்று கேட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெண்மையான தொங்கலாடை அளிக்கப்பட்டது. எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? ஒரு தொங்கலாடை கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு Dress. அப்புறம் இன்னும் சிறிது நேரம், அதாவது அவர்களுடைய உடன் பணியாளர்களான இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சொல்றார், உடன் பணியாளர்களான சகோதர சகோதரிகள் அவர்களைப் போலவே கொல்லப்பட்டிருந்த காலம் நிறைவேறும் வரை, இவர்களும் அவர்களைப் போலவே இறக்கும் அந்த நாள் வரை அவர்கள் பொறுத்திருக்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அவங்களை இங்கே எங்க வச்சிருக்கிற ஆண்டவர்? உத்தரிக்கிற ஸ்தலத்துல வச்சிருக்கிறார். அவங்கள வெயிட் பண்ண சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் கொல்லப்படணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இருந்து கடைசி தீர்ப்பு நாள் வரைக்கும் அவர்கள் அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்துல காத்திருப்பார்கள். இது பைபிள்ல இருக்கு. ஃபாதர், அதுக்கு இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இப்படிதான் பிரிவினை சபைகள் உங்களை கேட்பாங்க இல்லையா? இயேசு சொல்லியிருக்கிறார். லூக்கா 16, வாங்க, லூக்கா 16 வாசிக்கிறீங்களா? 23வது வசனம் வாசிங்க. லூக்கா 16 23வது வசனம். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது எதை பற்றிய செய்தி நான் சொல்றேன்? யாராவது பேசுறீங்களா? யாரோ பேசுற மாதிரி எனக்கு கேட்குது. சரி, லாசர்னு ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நபர் இருப்பாரு. ஒரு செல்வந்தன் ஒருத்தர் இருப்பான், பணக்காரன், நல்லா சாப்பிடுவான், டெய்லியும் புது புது ட்ரெஸ்ஸா போடுவான். ஆனா தன் வாசல் இருக்கிற லாசரை கண்டுகொள்ள மாட்டான். லாசர் உடம்பெல்லாம் புண்ணா இருக்கும் இல்லையா? அந்த வேதனையிலேயே அவன் துன்புறுவான். நாய்கள் வந்து அவனுடைய புண்ணை நக்கும். அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசமா ஆண்டவர் பாரு படம் பிடித்து காட்டுகிறார் இல்லையா? ஆனா உள்ள இருக்கிற செல்வந்தன் நல்லா சாப்பிட்றான். அவன் நினைச்சிருந்தா லாசரை நல்லா பார்த்துருக்கலாம். ஆனா அந்த செல்வந்தன் எந்த பாவமும் பண்ணல. இயேசுவே சொல்றார், அவன் எந்த பாவமும் பண்ணல. அவன் செய்யாத ஒரு பாவம் என்ன தெரியுமா? அவனுக்கு லாசருக்கு உதவி இருக்க முடியும், ஆனால் அவன் உதவவில்லை. பிரியமானவர்கள், அது பெரிய பாவம். பைபிள் இருக்கு, நன்மை செய்ய ஒருவனுக்கு வாய்ப்பு இருந்தும் அவன் நன்மையை செய்யவில்லை என்றால் அது மிகப்பெரிய பாவம். நன்மை செய்ய ஒருவனுக்கு வாய்ப்பு இருந்தும் அவன் நன்மை செய்யவில்லை என்றால் அது மிகப்பெரிய பாவம். இந்த வசனம் எங்க தெரியுமா இருக்கு? யாக்கோபு 4:17 இருக்கு. அப்புறம் வாசிங்க, வசனத்தை மட்டும் குறிச்சுக்கோங்க. ஓகே, இங்க அவன் எந்த பாவமும் பண்ணல, ஆனா வெளியில இருந்த லாசரை கவனிக்கல. அதனால ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? 2 பேருமே இறந்து போனாங்க. லாசரை கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில உட்கார வச்சுட்டார். ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார் இல்லையா? லாசரை கொண்டு போய் எங்க போட்டார்? சாரி, அந்த பணக்காரனை கொண்டு போய் எங்க போட்டார் தெரியுமா? உத்தரிக்கிற ஸ்தலம். ஃபாதர், அந்த பணக்காரனை போட்ட இடம் உத்தரிக்கிற ஸ்தலம் எப்படி ஃபாதர் சொல்றீங்க? இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும் அந்த வசனத்தை. அந்த வசனம் வாசிச்சோடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வாசிக்கலாமா? 23வது வசனம் வாசிங்க. அவன் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட பொழுது. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், பாதாளம் என்பது நரகம் அல்ல. பாதாளம் என்பது இறந்தவர்கள் இருக்கிற இடம். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ பாதாளம் என்பது நரகம் அல்ல, இறந்தவர்கள் இருக்கிற இடம்.
அப்ப அந்த பணக்காரனை தூக்கி ஆண்டவர் எங்க போட்டதா சொன்னார்? இயேசுவே சொல்றாரு, அவன் எங்க இருக்கிறான்? அப்ப ஃபாதர் நரகனுக்கு பைபிள் இருக்கா? ஃபாதர் இருக்கு. நான் அதை தான் கடைசியில சொல்லி முடிக்க போறேன். பிரியமானவர்களே, நரகம் ரொம்ப டேஞ்சர். நரகம் ரொம்ப டேஞ்சர். இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்றாரு, உன் கண் உனக்கு பாவம் செய்ய உன்னை தூண்டினால் ஒரு கண்ணை பிடுங்கி எரிந்து விடு. ஏனென்றால் 2 கண்களோடு நீ நரகத்திற்கு செல்வதை விட ஒரு கண்ணோடு பரலோகத்திற்கு போவது மேலானது. அந்த இடத்துல தான் அவர் நரகன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். எரி நரகம். மத்தேயு 5வது அதிகாரம் இல்லையா, 22 - 30 வரைக்கும் இருக்கிற வசனத்தில் இருக்கு. மத்தேயு 5 22 - 30 இயேசு சொல்லிக்கிட்டே வருவார், எரி நரகம்னு ஒன்று சொல்லுவார். அதுக்கு எபிரேயத்தில் பேர் என்ன தெரியுமா? ஜெஹன்னா. என்னது? சத்தமா சொல்லுங்க. அப்ப பாதாளத்துக்கு என்ன பேரு? ஷெயோல். ஞாபகம் இருக்கா? அதுக்குள்ளேயும் மறந்துட்டீங்களா? பாதாளத்துக்கு என்னது? எபிரேயத்தில் உங்களுக்கு தான் ஹேடிஸ் வாயில வரலையே, அதனால அது கிரேக்கத்தை விட்டுருங்க, நீங்க எபிரேயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெயோல், அதுதான் பாதாளம் இல்லையா? இப்ப நரகம்ன்றது ஜெகன்னா, எரி நரகம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நெருப்பு ஏரி. நரகத்துக்கு இன்னொரு பேர் என்னது? நெருப்பு ஏரி. அது எங்க இருக்குன்னு பைபிள்ல கடைசியா உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிவு பண்றேன். அப்ப உங்களுக்கு புரியுது. இப்போ ஆண்டவர் அந்த செல்வந்தனை நரகத்துல போடல, எங்க போட்டிருக்கிறாரு? பாதாளத்துல போட்டிருக்கிறாரு. பாதாளம் தான் என்ன இருக்குது அங்க? உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பைபிள்ல நம்ம ப்ரூவ் பண்றோம் இப்போ இல்லையா? பைபிள்ல இருக்கு. உத்தரிக்கிற ஸ்தலம் ரொம்ப கொடுமையான துன்பம், வேதனை அனுபவிக்கிறான். ஏன்னா அங்க நெருப்பு இருக்கும். உத்தரிக்கிற ஸ்தலத்துல என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும். அது கொடுமையா இருக்கும் அந்த வேதனை. பைபிள்ல இருக்கா ஃபாதர்? இருக்கு. அங்க நெருப்பு இருக்குன்னு போட்டிருக்கு பைபிள்ல. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். சீக்கிரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 3:15. நீங்க வேகமா எடுங்க. நீங்க ஃபாஸ்டா எடுக்க மாட்டீங்க. இதே வேற சபைக்காரங்களா இருந்தா வேகமா எடுத்துருவாங்க இல்லையா? நம்ம ஆளுங்க தான் பைபிள் புரட்டுறதுல ரொம்ப ஸ்லோ. ஒருவர் கட்டியது தீக்கு இரையாகுமானால் அவர் இழப்புக்குள்ளாவார். ஆயினும் நெருப்பில் அகப்பட்டு அவர் தப்பினவர் போல நம்ம மீட்கப்படுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு மேல நம்பிக்கை உள்ளவங்க ஆனா பாவத்தினால செத்தாங்கன்னா, அவங்க நம்பிக்கையினால செத்ததுனால ஆண்டவர் அவங்கள முதல்ல எங்க போடுவாரு? எங்க போடுவாரு? உத்தரிக்கிற ஸ்தலத்துல போடுவாரு. அப்ப இறந்த உடனே ஆன்மாக்களை எங்க போட்டார் ஆண்டவர்? பாதாளத்துல போட்டாரு. அதுல பலர் எங்க போட்டிருக்கிறார் ஆண்டவர்? உத்தரிக்கிற ஸ்தலத்துல போட்டிருக்காரு. ஓகேவா? பைபிள் இருக்கா? இன்னொரு வசனம் கொடுக்கவா? அது நெருப்புனாலதான் ஆண்டவர் உங்களை எல்லாம் துன்புறுத்துவாரு, என்ன துன்புறுத்துவார்னு பைபிள் இருக்கு. எங்க? மார்க் 9வது அதிகாரம் 49வது வசனத்துல இருக்கு. மார்க் 9:49. சீக்கிரம் வேகமா எடுங்க. பிரியமானவர்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். மார்க் 9:49. பலிபொருள் உப்பினால் தூய்மையாக்கப்படுவது போல ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. போதுமா? ஏன் ஆண்டவர் தூய்மையாக்கிறார் ஆத்துமாவை? அசுத்தமான ஆத்துமா எதுவும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. தீட்டானது எதுவும் விண்ணகத்துக்குள்ள போக முடியாது. அதனால அந்த ஆத்துமா பாவம் செஞ்சிச்சு இல்லையா? இப்ப பாவ அறிக்கை செய்யுங்க, பாவ அறிக்கை செய்யுங்க நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பாவ அறிக்கை ஒழுங்காக செய்கிறோம், பாதி மறைச்சிடுறோம். ஃபாதர்கிட்ட போய் ஏதாவது ஒன்று சொல்றது, பொய் சொன்ன ஃபாதர், திருடின ஃபாதர், கெட்ட வார்த்தை பேசின ஃபாதர். எப்போ போனாலும் இதே பாவம் இல்லை, மாத்துறதே இல்லை. எனக்கு மாற்றி பேசுகிற பழக்கமே கிடையாது ஃபாதர். 10 வருஷமாக ஒரே பாவத்தை சொல்லுவோம். நம்ம செய்கிற சில இருட்டுக்குள்ள மறைவா மற்றவங்களுக்கு தெரியாமல் செய்கிற சில அசிங்கமான பாவத்தை நம்ம என்ன பண்ணுறதே இல்லை, அறிக்கை இடுவதே இல்லை. நம்ம ஜாலியாக நினச்சிக்கிறோம், அப்பா நல்ல வேலை ஃபாதர்கிட்ட சொன்னால் அவர் என்ன அப்படியே பார்த்தாருன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சி சொல்லாமல் இருக்கிறோம். ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்களை எங்கே வச்சு சுத்தப்படுத்துவார் ஆண்டவர்?
நெருப்புல வச்சு தான் சுத்தப்படுத்துவார். போச்சா? அந்த நெருப்பு எவ்வளவு நேரம்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போறேன். நீங்க ஆடி போறீங்க. அது சாதாரண கொடுமையா இருக்காதான். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் போய் தப்பிச்சலாம் நினைக்காதீங்க. உத்தரிக்கிற ஸ்தலம் ரொம்ப கொடுமையான வேதனை. அதனால தான் அந்த செல்வந்தன் கேட்டான், அந்த லாசரனுடைய விரலை தண்ணியில முக்கி ஒரே ஒரு துளி தண்ணீரை விட சொல்லுங்க, என்னால் இந்த வேதனையை தாங்க முடியல. எனக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்கிறானுங்க உலகத்துல, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, இங்க வந்துடக்கூடாது, இங்க வந்துட போறானுங்க, உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு கூட வந்துடாதீங்க. அப்போ உத்தரிக்கிற ஸ்தலம் எவ்வளவு கொடுமையான ஒரு இடம் பார்த்தீங்களா? நம்ம ஈஸியான இடம்லாம் இல்லாது. ஆகவே அது மிகவும் வேதனை. அதனால தான் இந்த உலகத்திலேயே ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள். அவங்க உத்தரிக்கிற ஸ்தலத்தெல்லாம் தாண்டிடலாம். யாரு? பைபிள் வசனத்தை ஃபாலோ பண்றவங்க, பைபிள் வசனத்தை தூக்கி போட்டு குப்பையில போட்டு தான் இஷ்டம் போல சுயநலமா தனக்கு தான் தெரியும் நினைச்சு வாழ்றவங்க எல்லாரும் இதுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க ஒரு நாள், இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கு, அது எவ்வளவு கொடூரமானதுன்னு பைபிள்ல இருக்கிறத இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, இல்லையா? இன்னொரு இடத்துல இயேசு சொன்னதை நான் எங்க தெரியுமா சொல்ல போறேன்? திருப்பலியில வாசிக்க போறேன் உங்களுக்காக. அதுவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தை பத்தி இயேசுவே சொன்னதை எங்க வாசிக்க போறேன்? திருப்பலியில. பார்த்தீங்களா, பைபிள்ல உத்தரிக்கிற ஸ்தலத்தை பத்தி எவ்வளவு அழகா போட்டிருக்கு. ஆனா இத்தனை நாள் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்க? உத்தரிக்கிற ஸ்தலம் பைபிள்லயே இல்லைன்ட்டாங்க. அதனால தான் சொன்னேன், அறகுறையா பைபிள் தெரிஞ்சவங்க பின்னாடி போய் ஏமாந்து போயிடாதீங்க. இன்னும் இயேசுவே ஒரு இடத்த சொல்லியிருக்கிறாரு, ஆழமா சொல்லியிருக்கிறாரு, நிறைய இருக்கு. அந்த ஒன்றை நான் நற்செய்தியா வாசிச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் நான் திருப்பலியில சொல்றேன், ஓகேவா? சரி, இப்ப அடுத்து, அப்ப இறந்தவர்களுக்காக ஜெபிக்கலாமா? ஏன் ஜெபிக்கலாம்? பிரிவினை சபைகள் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, நான் உங்களுக்கு சொல்றேன். உத்தரிக்கிற ஸ்தலத்துல ஏன் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னா, அங்க வேதனை ஜாஸ்தி. அங்க வேதனை, நாம செய்யற ஒவ்வொரு ஜெபமும் அவர்களுடைய வேதனை நேரங்களை குறைக்கும். ஃபாதர், உத்தரிக்கிற ஸ்தலத்துல வேதனை நேரம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல தான் 24 மணி நேரம்ன்றது 1 டே, கரெக்டா? இந்த உலகத்துல தான் 24 மணி நேரம்ன்றது 1 டே. கடவுளுடைய ஒரு நாளும் மனுஷங்களுடைய ஒரு நாளும் ஒண்ணா? வெரி குட். அது எங்க இருக்கு? திருப்பாடல் 90ல இருக்கு. திருப்பாடல் 90ல இருக்கு. மனிதருடைய ஆண்டவருடைய ஒரு நாள் மனிதருடைய 1000 ஆண்டுகளுக்கு சமம். போதுமா? ஆண்டவருடைய ஒரு நாள் மனிதர்களுடைய 1000 ஆண்டுகளுக்கு சமம். இப்ப புரியுதா? ஆண்டவர் 6 நாள்ல உலகத்தை, இந்த அண்ட சராசரத்தை, இந்த எல்லாத்தையும் உருவாக்குனார்னு போட்டிருக்கே. நம்ம டைம் இல்ல, அது கடவுளுடைய டைம். இப்ப புரியுதா? அவருடைய ஒரு நாள் நமக்கு எவ்வளவு? 1000 வருஷம். ஓகேவா? இப்ப அந்த கணக்குப்படி போறோம். இந்த உலகத்துல இறந்த உடனே நம்ம யாருடைய டைமுக்குள்ள போயிடுவோம்? ஆண்டவருடைய டைமுக்குள்ள போயிடுவோம். ஓகேவா? ஆண்டவருடைய டைமுக்குள்ள போயிட்டா ஒரு செகண்ட் எழுதி வச்சிருக்கிறேன் உங்களுக்காக. ஒரே ஒரு செகண்ட். எங்க? உத்தரிக்கிற ஸ்தலத்துல ஒரு செகண்ட் எவ்வளவு நேரம் தெரியுமா? நமக்கு இது ஒரு செகண்ட் இல்ல, அவங்களுக்கு அந்த எவ்வளவு நேரம் தெரியுமா? 4 நாள், 4.5 நாள் ஆகும். ஒரு செகண்ட் அங்க எவ்வளவு நேரம்? 4.5 நாள். ஏன்னா அவங்க யாருடைய டைம்ல இருக்கிறாங்க? கடவுளுடைய டைம்ல இருக்கிறாங்க. அங்க ஒரு செகண்ட் இருந்து எத்தனை நாள் நம்ம கணக்குப்படி? 4.5 நாள் இருக்கணும். ஒரு செகண்ட் அங்க 4.5 நாள். ஓகேவா? அடுத்தது கவனிங்க. ஒரு நிமிஷம் 253 நாள். அங்க ஒரு நிமிஷம் எவ்வளவு நாள்? 253 நாள். அங்க 1 hour, ஒரே ஒரு மணி நேரம் 41 வருஷம். அங்க 1 hour எவ்வளவு நேரம்? எத்தனை வருஷம்? 41 வருஷம். அங்க ஒரு நாள் செலவழிக்கிறது எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அதனாலதான் அந்த வேதனை வேண்டான்னு கதறாரு அந்த செல்வந்தன். அதை சொன்னது இயேசு, வேற யாரோ ஒரு சாதாரண மனுஷன் சொல்லல. அது சொன்னது யாரு? இயேசு சொல்றாரு. அது கொடூரமான வேதனை. நம்ம இங்க ஜெபம் பண்றோம்ல,
நீங்க ஜெபம் பண்ண உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுடைய நேரம் குறையும். அதனாலதான் அவங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுங்க. உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டிலாம் வேதனையில் இருப்பாங்க, ஒருவேளை தயவு செய்து திருப்பலி ஒப்பு கொடுங்க. அவங்களுக்காக ஜெபமாலை சொல்லுங்க, அவங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் தெரியுமா? நம்ம போய் மாட்டுவோம், அப்ப நமக்காக யாராவது செய்வாங்க. இல்லைனா எவ்வளவு வருஷம் மாட்ட போறோம்னு தெரியல. ஒரு புனிதர் ஒருத்தர், அவர் பேரு அந்தோனினுஸ், வாயில நுழையலன்னா பரவாயில்ல, செயின்ட் ஆண்டனைனஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல அந்தோனினுஸ், புனித அந்தோனினுஸ். அவரு ஒரு டொமினிக்க சபையை சார்ந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்தோட பேரு சும்மா மொராலிஸ். சும்மா, உங்களுக்கு நீங்க நினைக்கிற சும்மா இல்லை, அது சும்மா மொராலிஸ்னு ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்துல அவர் ஒரு காட்சி காண்பதை எழுதுகிறார். அவர் கண்ட காட்சி எழுதுறார், அந்த புனிதர் எழுதுறார். அந்த காட்சியில தன்னுடைய சபையை சார்ந்த ஒரு சக அருட்தந்தை, ஒரு ஃபாதர் ஒருத்தர், அவரை பத்திய ஒரு காட்சி என்ன, அந்த ஃபாதர் ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்கார். ஒரு சில மாதங்களாகவே படுத்த படுக்கையா இருக்கிறார். டாக்டர் சொல்லிட்டாரு, இவர் இன்னும் 1 இல்லைன்னா 2 வருஷம் உயிர் வாழ்வார், அதுக்கப்புறம் செத்துருவார். பயங்கரமான வேதனை அவர் அனுபவிக்கிறார். அந்த உடல் வேதனை அவரால் தாங்க முடியல. ஆனா டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, 1 வருஷம் 2 வருஷம் உயிரோடு இருப்பாரு, ஆனா இந்த வேதனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும், இதுல இருந்து அவருக்கு விடுதலையே இல்லை. அந்த ஃபாதர் டெய்லியும் அழுவுறார். அவர் அழும்போது அவருடைய கார்டியன் ஏஞ்சல், அவரை காக்கிற தேவதூதர் பக்கத்தில் நிற்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாராம், தயவு செய்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள், என்னை இந்த உடல்ல இருந்து எடுத்துட சொல்லுங்க, சீக்கிரம் எனக்கு சாவு கொடுக்க சொல்லுங்க. அவர் சொன்னார், இல்லை ஆண்டவர் நீ 2 ஆண்டுகள் இந்த வேதனை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நீ வேதனை அனுபவி. அப்போ அவர் சொன்னாரா, வேணா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம், ஆண்டவர் நமக்கு ஒரு டீலிங் வச்சுக்கலாம், என்னை கொண்டு போய் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் போட சொல்லுங்க, இங்க 1 வருஷம் நாங்கள் ஒரு 3 நாள் என்னை போட சொல்லுங்க. எத்தனை நாள் கேட்டாராம்? 3 நாள் நான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறேன், என்னை தயவு செய்து எடுத்துட சொல்லுங்க. தேவதூதர் சொன்னாராம், நீ என்ன கேட்குறேன்னு யோசிச்சு கேட்குறியா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னார், ஆமாம் யோசிச்சு தான் கேட்குறேன், இங்கே கஷ்டப்படுறதை விட நான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஒரு 3 நாள் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஓகே, ஆண்டவர் அவர் உயிர் எடுத்துக்கிட்டாரு, கொண்டு போய் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் போட்டாங்க. போட்ட உடனே இந்த குருவானவர் வேதனையில் கதறார், அழுகுறாராம். ஆனால் அவர் தானே கேட்டாரு 3 நாளில் போட சொல்லி, அவர் கதறி அழுகிறார். தேவதூதர் வந்தாராம், அவரை பார்த்துக்கிற கார்டியன் ஏஞ்சல், அவரை காக்கும் தேவதூதர் வந்து பார்த்தாராம், என்ன ஏன் கதற அழுகுற? அப்ப அவர் அந்த குருவானவர் கேட்டாராம், என்னை ஏன் இத்தனை ஆண்டுகள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் விட்டுட்டீங்க? என்னை ஏன் இத்தனை ஆண்டுகள் விட்டுட்டீங்க? 3 நாள் தானே போடுறேன்னு சொன்னீங்க, இத்தனை ஆண்டுகள் விட்டுட்டீங்களே. அதுக்கு தேவதூதர் சொன்னாராம், இல்ல நீ உத்தரிக்கிற ஸ்தலத்துல 1 hour தான் இருந்திருக்கிறேன்னு சொன்னாராம். எவ்வளவு? 1 hour தான் இருந்திருக்கிற, நீ இன்னும் 3 நாள் உனக்கு முடியல. 1 hour எத்தனை வருஷம்? நான் இப்ப சொன்னேன் 41 வருஷம். அதனாலதான் நான் சொல்றேன், நமக்கு உத்தரிக்கிற ஸ்தலமும் வேண்டாம். இந்த உலகத்திலேயே ஆன்மாவை காத்துக்கொள்ளுங்கள். எப்படி ஃபாதர் ஆன்மாவை காத்துக்கொள்வது? நான் மெசேஜை முடிக்க போறேன். எப்படி ஃபாதர் ஆன்மாவை காத்துக்கொள்வது? சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன். ரெடியா? உத்தரிக்கிற ஸ்தலம் போக வேண்டாம். ரெடியா? கை தட்டுங்க, அப்பதான் சொல்லுவேன். நல்லா கை தட்டுங்க, அப்பதான் சொல்லி தருவேன். ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் படைத்திருப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? பைபிள் இருக்கு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம் தான் பதில். 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம். வாசிமா, கரெக்டுமா? உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பை பெறுவீர்கள். நம்ம எல்லாரும் ஏன் தெரியுமா இயேசு மேல நம்பிக்கையா இருக்கணும்? அப்பதான் இந்த ஆன்மாவை பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு.
அம்மா அதே 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்கம்மா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால், இந்த உலகத்துல நீங்கள் அந்நியர்கள், இந்த உலகத்துல நீங்கள் தற்கால குடிமக்கள். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்ல. இங்கேயே கொட்டா போட்டு உட்கார முடியாது. ஆண்டவரே, நான் பட்டா வாங்கிட்டேன், இடத்துக்கு இங்கே இருந்துட முடியுமா? ஆண்டவரே, நான் ஒரு 4 அடுக்கில் ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கிறேன், ஆண்டவரே இங்கே ஒரு 500 ஆண்டு என்னை இங்கேயே விட்டுருங்கன்னு சொல்லுவீங்களா? தலையில் அடிச்சு படுக்க வச்சு குழிக்குள்ள தள்ளிடுவாங்க நம்மள, இல்லையாம்மா? அம்மாவா இல்லையா? எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் சரி, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து 100 பவுன் சேர்த்துட்டேன், ஒரு 1000 வருஷம் இதை போட்டு நான் அழகு பார்த்துக்கிறேன், இங்கே சான்ஸ் இல்லைம்மா, சான்ஸ் இல்லை, படுக்க போட்டுருவாங்கம்மா. அதில் படுக்க போட்டு சுற்றி நின்று அழுகிற மாதிரி சில பேர் சீன் போடுவாங்க. சில பேர் உண்மையாக அழுவாங்க, சில பேர் அழுகிற மாதிரி சீன் போடுவாங்க, இல்லையா? நல்லா படுக்க வச்சுருப்பாங்க. குழிக்குள்ளே இறக்குறதுக்கு முன்னாடி எப்பா ஏதாவது பொருள் இருந்தால் எடுத்துருங்கப்பான்னுவாங்க, இல்லை? கையில் அவங்க அம்மா ஒரு பவுனில் மோதிரம் போட்டிருப்பீங்க, அதை அப்படியே கழட்டுவாங்க. நம்ம பொண்ணு கழட்டும், நம்ம பையன் கழட்டுவான், இல்லையா? பக்கத்தில் நின்று நம்ம பையனோ நம்ம பொண்ணோ நம்ம மருமகளோ இல்லையா, யாரோ ஒருத்தர் நம்ம கையில் இருக்கிற அந்த 1 பவுன் நகைய சொல்லுவியா, இதையாவது விட்றா, பரலோகத்துக்கு போகும்போது ஒரு பவுன் மோதிரத்தோட போகிறேன், விடுவாங்களா? ஏம்மா விடுவாங்களாம்மா? யாராவது ஒருத்தர் விட மாட்டாங்க. மூக்குத்தி கூட விட மாட்டாங்க. தம்பி ரொம்ப அனுபவத்தில் பேசுறாரு, இல்லையா? என்ன விட மாட்டாங்க? சின்ன மூக்குத்தி கூட விட மாட்டாங்க. சிறுக சிறுக சேர்த்த 100 பவுனு போச்சா, சோனா முத்தா போச்சா, அது மாதிரி இருக்கு, எல்லாம் போச்சா, எல்லாமே போயிடும், இல்ல? அப்ப இந்த உலகத்திலிருந்து நான் எதையும் எடுத்துட்டு போறதெல்லாம் கிடையாது. பாருங்க, பைபிள் அழகா இருக்கு. இந்த உலகத்தில் நாம் அனைவரும் தற்கால குடிமக்கள், டெம்பரரி சிட்டிசன்ஸ். நமக்கு பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் அங்கதான். அதுக்காக தான் இங்க வந்து நிக்கிறோம். இது ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி. இந்த பஸ் பரலோகம் போகுது, ஒரு சில பஸ் நரகம் போகும், ஒரு சில பஸ் உத்தரிக்கிற ஸ்தலம் போகும். எதுல ஏற போறீங்க? நரகத்துக்கு போற பஸ்லையா, உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போற பஸ்லையா, பரலோகம் போற பஸ்ல ஏற போறீங்களா? பரலோகம் எனக்கு தெரியாதுமா, அவருக்கு தான் தெரியும். நீங்க இஷ்டத்துக்கு ரீல் விடுங்க, யாருக்கு தெரியும்? ஏத்த போறவர் அவரு. நீ எந்த பஸ்ல ஏறணும்னு யார் முடிவு பண்ணுவா? அவரு முடிவு பண்ணுவார், சரியா? இஷ்டத்துக்கெல்லாம் ஏறிட முடியாது. தலையிலே அடிச்சு ஏத்துவார். ஏய், நீ நரகத்து பஸ்ஸுக்கு போ, நீ ஓவரா போற, இல்லையா? ஒரு சிலர் அடிச்சு உத்தரிக்கிற சில பஸ்ல ஏத்துவார், ஒரு சிலர் என்ன பண்ணுவாரு? பரலோக பஸ்ல ஏத்துவார். அதனால தான் சொன்னேன், பரலோக பஸ்ல போயிடலாம். உத்தரிக்க ஸ்தலம் ரொம்ப ரொம்ப மோசம். ஆனால் நரகன்றது மோசன்ற வார்த்தையில் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய கொடுமையை நான் கடைசியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த கொடுமையை கடைசியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அதனால தான் நரகம் வேணவே வேணாம். நரகம் என்பது கடவுள் மனிதருக்காக படைக்கலையாம். நரகத்தை ஆண்டவர் சாத்தானுக்காக தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? மனிதர்கள் போகிறாங்க, வாலண்டரியாக போகிறாங்களாம். நரகத்துக்கு போகிறவங்கலாம் வாலண்டரியாக போகிறவன் தான். அது யாருக்காக படைக்கப்படலை? மனிதருக்காக படைக்கப்படலாம். அந்த வசனத்தை முடிச்சிருங்க. ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும், ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். போதுமா? தயவு செய்து ஊனியல்புக்கு எதிராக போர் புரிகிற இந்த இச்சை இருக்குல்ல, ஆசை, பதவி மோகம், பண மோகம், உடல் ஆசை, காம எண்ணம், கெட்ட புத்தி, பொறாம புத்தி, வைத்தறிச்சல், இதெல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. இவையெல்லாம் ஆன்மாவை அழித்து விடும். இவையெல்லாம் ஆன்மாவை அழித்து விடும். ஆன்மாவை காப்பதற்கு தான் ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்பிக்கை எப்படி நான் காப்பாற்றணும்? நம்பிக்கை எப்படி ஃபாதர் நான் செயல்படுத்தணும்? இறை வார்த்தையை யார் வாசிச்சு இறை வார்த்தையின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இயேசு மேல உண்மையா நம்பிக்கை இருக்குன்னு பைபிள்ல போட்டிருக்கு. எங்க? 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள். சீக்கிரம் எடுங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வேகமா. 1 யோவான் 2. அவருடைய கட்டளைகளை நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களோன்னு கேட்பாங்க உங்களை. என்ன கேட்பாங்க உங்களை? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களோ அப்படின்னு கேட்பாங்க உங்களை. நீங்க உடனே ஐயோ நாங்கள் ரட்சிக்கப்படவில்லையே, முங்குனாதான் ரட்சிப்பு அப்படின்வாங்க.
உங்க தலையில தண்ணி ஊத்துறாங்க, அதனால உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்வாங்க. நீங்களும் மண்டையாட்டிக்கிட்டு அந்த சபையில் போய் சேர்ந்துருவீங்க. பைபிள் அப்படி போடலை. பைபிள் என்ன போட்டிருக்கு பாருங்களேன், கவனிங்களேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். முங்குனாலும் ரட்சிப்பு இல்ல, தலையில ஊத்துனாலும் ரட்சிப்பு இல்ல. இந்த வசனத்தை கவனிங்க, அப்பதான் ரட்சிப்பு எதுன்னு தெரியும். இதை நிறைய பேர் இந்த வசனத்தை தெரியாம உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கும் தெரியாது. நம்ம வாசிப்போம், வாசிங்கம்மா. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால். கவனிச்சிங்களா? யாரெல்லாம் இயேசுவினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். போதுமா? அப்பொழுதுதான் நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம் என்று உறுதியாக தெரியும். வசனத்தை கடைபிடிக்காதவரை, வசனம் சொல்ற மாதிரி வாழ்க்கை இல்லாதவரை உங்களுக்கு இயேசுவை தெரியாது. பாத்தீங்களா? முங்கறதுனால ரட்சிப்பு இல்ல, வசனத்தின்படி வாழ்ந்தாதான் ரட்சிப்பு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப எப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா மக்களை? வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. அவரை எனக்கு தெரியும் என சொல்லி, சில பேர் அப்படி சொல்லுவாங்க, அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காத, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள் பொய்யர். கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் பேரு பொய்யர்கள். வாசிங்க. உண்மை அவர்களிடம் இராது, அவர்களிடம் உண்மை இருக்காது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. ரொம்ப சிம்பிளா இருக்கு பைபிள்ல. எது உண்மையான ரட்சிப்பு? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பைபிள் வசனத்தின்படி வாழ்றியா, அப்பதான் ரட்சிப்பு இல்லையா? பைபிள் வசனத்தின்படி வாழாம வெறும் முங்குனாலே ரட்சிப்புன்னு சொன்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, அவங்களுக்கு பைபிள் தெரியலன்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுச்சிங்களா? அப்ப ஆண்டவர் இயேசு மேல நம்பிக்கை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? வசனத்தை வாசிப்பாங்க, அதன்படி வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க, திருச்சபை சொல்றபடி நடப்பாங்க. ஏன்னா திருச்சபை இயேசு ஏற்படுத்துறது. பேதுரு, நீ என் பாறை, உன்மீது என் திருச்சபையை கட்டுவேன். நீ எதை இந்த மண்ணுலகில் கட்டுவாயோ அது கட்டப்படும், எதை கட்டாமல் விடுவாயோ அது கட்டாமல் விடப்படும். லூக்கா 10வது அதிகாரம் 16வது வசனம். உங்களுக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் எனக்கே செவி கொடுக்கிறார்கள். அப்ப திருச்சபைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவங்க யாருக்கு செவி கொடுக்கிறாங்க? இயேசுவுக்கு செவி கொடுக்கிறாங்க. திருச்சபை சொல்றதை கேட்காதவங்க யாரு சொல்றதை கேட்கல? இயேசு சொல்றதை கேட்கல. இப்ப புரியுதா? அப்ப திருச்சபை விட்டு போனவங்க யாரை விட்டு போயிட்டாங்க? இயேசு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க இயேசு, அப்பா ஃபாதர் நாங்க இயேசுவை தானே கும்பிடுறோம். கிடையாது, நீங்க கும்பிடுறது உண்மையான இயேசு இல்லை, டூப்ளிகேட் இயேசு அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் நான் வந்தப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அது வேற இயேசு. பைபிள்லே இருக்கு. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கு. வாசிக்கலாமா அதை ஒரு வாட்டி? 2 கொரிந்தியர் 11:4. உண்மையான திருச்சபை விட்டுட்டு வெளியில போனவங்க போலி இயேசுவை, போலி பைபிளை, போலி தூயாவியை தான் வழிபடுகிறார்கள் பைபிள்ல போட்டிருக்கு. உண்மையான திருச்சபை எது? இதான். ஏன்? 1600 வருஷமா இருந்த ஒரே திருச்சபை நம்ம தான். நமக்கு பின்னாடி வந்ததுதான் மற்ற திருச்சபை இல்லையா? அப்ப முதல்ல இருந்தது தான் ஒரிஜினல், அதுதான் இயேசு ஏற்படுத்தின திருச்சபை. அப்ப பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பின்னாடி சில பேர் வருவாங்க, அது உண்மையான திருச்சபை இல்லைன்னு போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனம். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர, நாங்கள் அறிவித்த ஒரிஜினல் இயேசுவை தவிர ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், அவர்கள் வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? கவனிச்சிங்களா கவனிக்கலையா? கவனிச்சிங்களா கவனிக்கலையா? முக்கியமான வசனம் பைபிள்லே போட்டிருக்கு. நாங்க உங்களுக்கு ஒரிஜினல் இயேசு அறிவிச்சிருக்கிறோம், பின்னாடி சில பேர் வருவாங்க, அவங்க உங்களுக்கு வேற ஒரு இயேசு அறிவிப்பாங்கன்னு போட்டிருக்கு. கை தட்டி இருக்கணுமே நேரம். கை தட்டலையே நீங்க. பாத்தீங்களா? வாசிங்க அந்த வசனம். என்ன முடியல? நாங்க உங்களுக்கு ஒரு இயேசு அறிவிச்சோம், ஆனா அவங்க வேற ஒரு இயேசு அறிவிக்கிறாங்க. வாசிங்கம்மா. அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர, நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவி வேற, வேறொரு ஆவியை பற்றி பேசினார். அவர்கள் வேறு ஒரு தூய ஆவியை பத்தி பேசுவாங்க. பாத்தீங்களா? ஆமா ஃபாதர், அப்படியே இருக்கு ஃபாதர், கரெக்டா இருக்கு ஃபாதர். வாசிங்க அப்புறம். அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர, நீங்கள் ஏற்ற பைபிளை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால், அவர்கள் வேறு ஒரு பைபிளை கொண்டு வருவார்கள். டிட்டோவா கரெக்டா இருக்கா? அப்படியே இருக்கா? இது நான் சொல்லலை, பைபிள்ல தானே இருக்கு. கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அவர்களைத்தான் எளிதாக ஏற்றுக்கொள்வீர்கள்.
நம்ம மக்கள் யாரு பின்னாடி தான் அதிகமா போவாங்களாம்? டூப்ளிகேட் பின்னாடி போயிடுவாங்களாம், ஒரிஜினல் பின்னாடி வரமாட்டாங்களாம். போதுமா? அப்ப உண்மையான இயேசுவை அன்பு செய்யறவங்க, ஃபாலோ பண்றவங்க கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பாங்க. அவங்க பைபிள் சொல்றபடி நடப்பாங்க, திருச்சபை சொல்றபடி நடப்பாங்க. அவங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்கும். அப்ப அவர்கள் தான் தங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும். கடைசியா ஒன்று சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஃபாதர், பாதாளம் சாவு, பாதாளத்தில் தான் உத்தரிக்கிற சாவு இருக்குன்னு சொன்னீங்களே ஃபாதர். சரி, கடைசியா ஒரு சாவு இருக்குன்னு சொன்னீங்களே, ஆன்மாவோட சாவு, அது எந்த சாவு ஃபாதர்? அன்பானவர்களே, நரகத்தில் தள்ளப்படும் பொழுதுதான் ஒருவர் உண்மையிலேயே செத்து போகிறார். அதுக்கு பேரு இரண்டாம் சாவு. அதுக்கு பேர் என்ன? இது பைபிள்ல இருக்கு. நீங்க கை தட்டுங்க, நான் பைபிள் வசனம் சொல்றேன் உங்களுக்கு. நல்லா கை தட்டுங்க. நல்லா பத்தலையே, உற்சாகமே இல்லையே. அப்ப ஆன்மாவை காத்து கொண்டால் இந்த உலகத்துல நான் செத்தாலும் எனக்கு உடம்பு கிடைச்சிரும், உயிர் கிடைச்சிரும், பரலோகம் போயிடலாம். ஆனா ஆன்மாவையே இழந்து விட்டால் அவருக்கு இரண்டாவது சாவு கிடைக்கும். அந்த சாவின்படி அவர் இந்த உடலோடு நரகத்துக்கு போவாரு. அந்த நரகத்திலிருந்து எப்பொழுதுமே விடுதலை கிடையாது. கடைசி வரைக்கும் வேதனை வேதனை வேதனை. இந்த உலகத்தில் ரொம்ப பேர் டான்ஸ் ஆடுறான். பணம் வந்தவுடனே டான்ஸு, ஜாதி திமிரில் டான்ஸு இல்லையா, படிச்சுட்டோன்னு டான்ஸு, அடுத்தவனை கொலை செஞ்சு டான்ஸு, கொள்ளை அடிச்சு பணம் சம்பாதிச்சு டான்ஸு. பிரியமானவர்களே, நரகம் காத்திருக்கிறது. அந்த நரகத்துக்குள்ள போறவங்க வெளியிலே வரமாட்டாங்க இல்லையா? எங்க இருக்கு ஃபாதர் பைபிள்ல? திருவெளிப்பாடு 20வது அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிங்க. திருவெளிப்பாடு 20:13-14 வேகமா. மைக்கில் வாசிங்களம்மா, சத்தமா வாசிக்கலாம்ல. திருவெளிப்பாடு 20வது அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிங்கம்மா. கடவுள் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது, அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. சாவும் பாதாளமும் தன்னகத்தே இறந்தவர்களை எல்லாம் வெளியேற்றிச்சான். எதுக்கு? இறுதி தீர்ப்புக்காக. இறுதி தீர்ப்பின் பொழுது ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பாதாளத்திலிருந்து எல்லாரும் வெளியில வருவாங்க, இறந்த முன்னோர்கள் எல்லாம் வெளியில வருவாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, வாசிங்கம்மா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. கடைசி நாள்ல யார் யாரு என்ன செஞ்சாங்களோ அவங்க செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு கிடைக்கும். அப்புறமா சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. எங்க தூக்கி போட்டாங்க ஆண்டவர்? சாவையும் பாதாளத்தையும் எங்க தூக்கி போட்டார் ஆண்டவர்? நெருப்பு ஏரி. அதுதான் நரகம். பாதாளத்தை கூட தூக்கி ஆண்டவர் எங்க போட்டுருவாரா? நரகத்துக்குள்ள போட்டுருவார். சாவையும் தூக்கி நரகத்துக்குள்ள போட்டுருவார் இல்லையா? அதுக்கப்புறம் நரகம் மட்டும்தான் இருக்கும். அக்கிரமம் பண்றவங்க எல்லாம் நரகத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உத்தரிக்கிற ஸ்தலமும் இருக்காது. அந்த இறுதி தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் எது இருக்காது? உத்தரிக்கிற ஸ்தலமும் இருக்காது. பைபிள்ல இருக்கு, சாவே கடைசி எதிரி. சாவே கடைசி எதிரி. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனம். அந்த வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா திருவெளிப்பாடுல என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் கடைசியா அந்த பாதாளத்தையே தூக்கி நெருப்பு ஏரியில போடுவேனார்ல, அந்த நெருப்பு ஏரி தான் நரகம். போதுமா இப்போ? அப்ப நரகம் வேற, உத்தரிக்கிற ஸ்தலம் பாதாளம் வேற, பரலோகம் வேற. நம்ம எல்லாரும் எதுக்காக காத்திருக்கிறோம்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு எல்லா டிப்ஸும் சொல்லி கொடுத்துட்டேன். இறப்புனா என்ன இல்லையா? எது உண்மையான சாவு? ஆன்மாவை இழக்கிறதா உண்மையான சாவு. அதை நரகத்துக்குள்ள தான் ஆண்டவர் போடுவார். அது வரைக்கும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வச்சிருப்பாரு. இப்பவே நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா நம்ம உத்தரிக்கிற ஸ்தலம் கூட போக வேண்டாம். ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். இந்த உடல் இச்சைக்குரிய எல்லா விஷயத்தையும் கைவிட்டுட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம் இல்லையா? அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வோம், திருச்சபை சொல்றபடி கேட்டு வாழ்வோம். நான் சொல்றேன், இனிமேல் இறந்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஃபாதர் எங்கெல்லாம் போட்டிருக்கு ஜெபிக்கிறத பத்தி முடிச்சிடலாமா? நம்பர் 1, முதல்ல
பவுல் ஜெபித்தார். யாருக்காக ஜெபிச்சாரு? பவுல். எங்க இருக்கு ஃபாதர்? எடுத்துக்கோங்க எல்லாரும். திருத்துதர் பணி வாசிக்க வேண்டாம், நான் அதிகார வசனம் மட்டும் சொல்றேன். திருத்துதர் பணி 9வது அதிகாரம் 40வது வசனம். திருத்துதர் பணி 9:40 என்ன தெரியுமா இருக்கு? பேதுரு இறந்து போன தபித்தா என்கிற ஒரு பெண்ணுக்காக ஜெபித்தார். கைகளை தட்டுவீங்களா எல்லாரும் ஒரு வாட்டி? நல்லா கை தட்டுவீங்களா? உற்சாகம் இல்லைங்க, கை தட்டுறதுல உற்சாகம் இல்ல. நல்லா. பேதுரு யாருக்காக ஜெபிச்சாரு? இறந்து போன தபித்தா என்கிற பெண்ணுக்காக ஜெபித்தார். ஜெபித்து அவரை உயிர் பெற்றெழச் செய்தார். அப்ப இறந்து போன ஒரு பெண்ணுக்காக யார் ஜெபிச்சிருக்கிறா? பேதுரு. சரி, அடுத்தது பவுல் ஜெபிச்சார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16 18. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16 18. யார் தெரியுமா? ஒனேசிபோரஸ்னு ஒருத்தர். யாரு? அவர் இறந்து போயிட்டார், அவரை புதைச்சிட்டாங்க. பவுல் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாரு? ஆண்டவர் இறுதி நாளிலே ஒனேசிபோரஸிற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இரக்கம் காட்டுவாராக என்று சொல்லி இறந்து போன ஒனேசிபோரஸுக்காக பவுல் ஜெபித்தார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. அப்ப பாருங்க, பிரிவினை சபை எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்க. இறந்தவங்களுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, பேதுரு ஜெபிச்சிருக்கிறாரு, பவுல் ஜெபிச்சிருக்கிறாரு. இன்னொரு செய்தி சொல்லவா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 29வது வசனத்துல என்ன தெரியுமா இருக்கு? இறந்து போனவர்களுக்காக உயிரோடு இருந்தவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். யாருக்கு பதிலாக ஞான ஸ்நானம்? இறந்து போனவங்க நம்பிக்கை இல்லாம இறந்து போயிட்டாங்க. ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிச்சு அவங்களை உயிர் பெற்ற வைங்க, அவங்களுக்கு பதிலாக நான் ஞான ஸ்நானம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறந்தவர்களுக்காக ஞான ஸ்நானமே வாங்கி இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15:29. பைபிளை படிங்க, ஏமாத்திடுவாங்க. இப்ப கடைசியா முத்தாய்ப்பா ஒன்று சொல்லவா? இறந்து போன லாசருக்காக இயேசுவே ஜெபிச்சாரு. எங்க போய் ஜெபிச்சாரு? கல்லறைகிட்ட போய் லாசருக்காக இயேசு ஜெபித்தார். யோவான் 11வது அதிகாரம் 41 இருந்து இருக்கு இல்லையா? இயேசுவே ஜெபிச்சார். இது எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மக்கபேயர் புத்தகத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கபேயர் புத்தகத்துல இறந்தவர்களுக்காக பலி ஒப்பு கொடுத்தாங்கன்னு இருக்கு. பிரிவினை சபைகள் ஏத்துக்க மாட்டாங்க மக்கபேயர் புத்தகம். அதனால தான் நான் மக்கபேயர் புத்தகம் சொல்லவே இல்லை. கவனிச்சிங்களா? நான் சொன்னது எல்லாமே அவங்க கையில் இருக்கிற பைபிள்ல இருந்து இருக்கிறதே சொன்னேன் நான். இயேசுவே ஜெபித்தார். அப்போ பைபிள் எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப இறந்தவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இனிமே ஜெபம் பண்ண விடக்கூடாது. சரிங்களா? தாத்தா பாட்டிக்காக ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்களா, அவங்கெல்லாம் நம்மளுடைய ஜெபத்திற்காக காத்திருக்கிறாங்க. அவங்க வேதனையில் இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு நாள் அங்கே போக போகிறோம். அதனால தயவு செய்து உணர்ந்து ஜெபிங்க. உத்தரிக்கிற ஸ்தலத்தை பற்றி இயேசுவே சொன்ன இன்னொரு விஷயத்தை நான் திருப்பலியில் சொல்ல போகிறேன். எல்லாரும் எழுந்து. நீங்கள் நிறைய புதிய விஷயம் கற்றுக்கிட்டீங்களா? இல்லையா? கற்றுக்கிட்டீங்களா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் ஆழப்படணும். கத்தோலிக்க திருச்சபை என்பது ஒரு பொக்கிஷம், ஒரு மிக அற்புதமான ஒரு திருச்சபை. நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தேன், உங்களுக்கு தெரியும். போன வாட்டி சொன்னேன், ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்த நான் ஏன் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்? ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையான திருச்சபை. தெரியும், தப்பி தவறி கூட தெரியாமல் போயிடாதீங்க. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இதில் திருச்சபையில் எல்லா உண்மையும் இருக்குது. அதனால் இந்த திருச்சபைக்குள்ளே இருந்து நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் உங்கள் ஃபாதருடைய ஆசை இல்லையா? அதனால தான் நானும் ஓடி வந்து நற்செய்தி அறிவிக்கிறேன். கண்களை மூடி எல்லாரும் இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு சிறிய ஜபத்தோடு நிறைவு செய்து பிரேக் நினைக்கிறேன் இல்லைம்மா? பிரேக் முடிஞ்சோன்னா அப்படியே